எல்லாத்த பற்றி வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த நாயை பற்றி வீடியோவே பண்ணல. பல நாளாக இவனை பற்றி பேசணும்னு ஆசை. ஆனால் என்ன பேசுறதுனே தெரிலன்னு வச்சுங்களேன். ஒரு லைஃப்பில் ஒன்றுமே பண்ணி முடிக்கல. என்னென்ன நினச்சிட்டு இருக்கானோ அது எதையுமே உருப்படியாக பண்ணது கிடையாது. ஆகுனா வந்து ஏதோ ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இவனா அதை வந்து பிளேலிஸ்ட் ஓடுன்னு நம்பிக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சைடில் இருக்கான் பாருங்க. இவன் தான். இவனுக்கு இதான் வேலை. அதான் சொல்லுவாங்களா, ஆமாம் இவருக்கு இதான் வேலை அப்படிங்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு கண்டென்ட் யோசிப்பான். யோசிச்சுட்டு அந்த கண்டென்ட் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சும்மா அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவனே நம்பிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுவான். அப்படி தான் இந்த அன்புடன் பாட்காஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு சீரியஸாக ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கிறது இது இந்த பிளேலிஸ்ட் மட்டும் தான். இதை யோசிச்சே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஏதாவது உருட்டிட்டு இருக்கான்னு வைங்களேன். இப்போ இவனோட வேலை என்ன தெரியுங்களா, இந்த பாட்காஸ்ட்டில் தனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இந்த லவ்வை பற்றி. ஏன்னா பல பேர் வந்து இவன்ட்ட ரகசியமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து யாருன்னு பேர் சொல்லாமல் காதல் கதையாக இருக்கட்டும், அப்புறம் இவர் கூட சுற்றிட்டு இருந்தவன் பண்ண பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து வளர போகிறான். அதை தான் இப்போ கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஏஆர் பாரதி அப்படிங்கிறவனோட ஒரிஜினல் பேர் வந்து வினோத் பாரதி. இவன் வந்து ஒரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வச்சுங்களேன். மண்டையில் முடி இல்லாத ஒரு இளைஞர் அப்படின்னு எடுத்துங்க. 34 வயசுலேயே மண்டை முடி கொட்டி போன ஒரு இளைஞன். இவனுக்கு வந்து என்ன ஆசைன்னா, ஜென்ரலாக வந்து இவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான். நாம் பேசுகிறத ஒரு 10 பேர் கேட்கணுங்கிறது ஒரு ஆசை. அதில் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறேன்னா, சில புத்தகங்கள்லாம் சின்ன வயசில் படித்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த கதையெல்லாம் படித்தது, ஆன்லைனில் பார்க்குறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டெலிவர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். இது வரைக்குமே தனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அதை 4 பேருக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் ஏதாவது உருப்படியாக தேருமான்னு சொல்லி பார்த்து தான் இந்த அன்புடன் பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கான். தயவு செஞ்சு இவன் பண்ண தப்பு நீங்களும் செய்யாதீங்க. இவன் தான் உருப்படாமல் 29 வயசுல தான் தனக்கு என்ன வேணுங்கிறதே கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் உருண்டுட்டு இருக்கான். நீங்களாம் அது முன்னாடியே கண்டுபிடிங்க. இவனை மாதிரி கேவலமாக வாழ்க்கையில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவனை மாதிரி உட்காந்துக்கிட்டு கடைசி காலத்தில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. இவன் ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள். சோம்பேறித்தனத்தில் ஒரு பேட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இது செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிற டவுட் வந்து படுறது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிள். இவனை மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவனை நீங்கள் வாழ்க்கையிலே சந்திச்சிருக்க முடியாது. 25 வயசு வரைக்கும் இவனோட மண்டைக்குள்ளே நீங்கள் பூந்து போய் பார்த்தீங்கன்னா, இவன் மனசுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இவனை மாதிரி கேவலமான ஒருத்தனை நீங்கள் பார்க்கவே முடியாது. மனசளவில் அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உலகத்திலே இவன் தான் என்னமோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி, மற்றவங்களாம் நல்ல வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது உலகத்தில் எல்லாருமே கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவனுடைய மனசுக்கு. நீங்கள் கேட்டு பார்த்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் தான் 4 பேர்ட்டு விசாரிக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், எவனுமே நிம்மதியாக இல்லை, எவனுமே சந்தோஷமா இல்லை, எவனுக்குமே அவனுக்கு கிடைச்சிருந்த வாழ்க்கை முழுமையான பிடிக்கல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஐயோ இது நமக்கு கிடைச்சிருக்குது, இது போதும் அப்படிங்கிற அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் மண்டையில் உரைக்குது. ஸோ நம்ம மட்டும் கேவலமாக இல்லை, உலகத்தில் எல்லாருமே கேவலமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்மளையே கேவலமாக நினச்சிட்டு இருந்துருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் லைஃப்பை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான். ஸோ இவன் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்கலாம். டெய்லி வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் உட்காந்து இது மாதிரி புலம்பிட்டு கிடப்பான். கண்டமேனிக்கு ஏதோ ஒரு டாப்பிக்கை போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு புலம்பிட்டு இருப்பான். அதில் கொஞ்சம் விஷயம் இருக்குன்னு அவன் நம்புகிறான். அதனால் கொஞ்சம் அவனோட நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒரு 1000 பேராச்சும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளும் ரொம்ப யோசித்து பண்ணுறோம். சரி, அவனை பற்றி பேசின போது இப்போ நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். லைஃப்பில் எல்லாமே கடந்து போய் இதுதான் லைஃபோட எண்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சத்தியமாக கிடையாது. உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய நிராகரிப்பு, அதே மாதிரி உங்களுடைய அலட்சியம், இதுதான் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய பின்னடைவை வந்து சந்திக்கும். நம்ம சும்மா இருக்குங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கணும். நம்ம 4 பேர்கிட்ட பேசுகிறோம், அது 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னோடய வாழ்க்கையில். பாக்கியராஜ் சார் சொல்கிற மாதிரி சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம பேசுகிற விஷயம் 4 பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் கருதுறேன். அதை தான் என் அன்புடன் பாட்காஸ்ட்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி ஆசைப்பட்றேன். அவனை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க, ஏஆர் பாரதியை பற்றிலாம் கண்டுக்காதீங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும். நான் சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் பேசுவான், அதில் ஏதோ சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் உண்மை இருக்கும். பொய் பேச தெரியாது. பொய் பேசினா என்றைக்கோ நாசமாக போயிருக்கலாம், என்றைக்கோ உருப்பிட்டுருக்கலாம் போல. இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறவன் அப்படி வந்து யாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கும்னு சொல்லி முயற்சி பண்ணுறவன் உலகத்தில் மிகப்பெரிய வில்லனாக மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து ஒரு படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பார். ஒன்று நீ ஹீரோவாக வாழணும், இல்லை நீ வில்லனாக மாறுற வரைக்கும் இந்த சமூகம் வந்து உன்னை ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல டைலாக் இங்கிலீஷில் நல்லாயிருக்கும். ஒன்று நீ எல்லாத்தோட வாழ்க்கையில் ஹீரோவாக இருப்ப,
இல்லைன்னா நீயா வில்லன் ஆகிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பயுமே நீ ஹீரோவாக இருக்க முடியாது. அதை இன்னும் ரொம்ப சிம்பிளாக நமக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, தனியுறவு படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். என்ன டைலாக்னா, நல்ல டைலாக் அது, நறுக்குன்னு இருக்கும். எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு கடவுளால் கூட முடியாது பாரு, அது மாதிரி தான். எல்லாத்துக்கும் நல்லவனா கடவுளால் கூட இருக்க முடியாது. அதனால கடவுளாலே இருக்க முடியாது, நம்மளால எப்படி இருக்க முடியும்? ஸோ நமக்கு தெரிஞ்ச நல்லது, நம்ம பட்ட கஷ்டம் எவனும் படக்கூடாது. என்னுடைய கான்செப்ட் அதுதான். நான் பட்ட கஷ்டம் வேறு எவனும் படக்கூடாது. நான் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு பாடமாக எடுத்துக்கிட்டு நான் என்னோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி என்னோட லைஃப்பில் வந்து ஸ்பார்க்கு கிடைச்சது. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உடஞ்சி போய் கண் கலங்கி ஒரு டீ கடையில் உட்காந்து டீ கிளாஸை வச்சுட்டு டீ ஆறி போகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ராமாபுரத்தில் ஒரு டீ கடையில் உட்காந்து அந்த மாதிரி ஒரு விரக்தியோட எல்லைக்கு நான் லைஃப்பில் போனதே கிடையாது. 2020 நினைக்கிறேன். 2020 ஆமாம், 2020 கொரோனா டைம் முடிகிற சமயம் நினைக்கிறேன். 2021 அப்படி ஒரு நிலைமையில் வந்து உட்காந்துருக்கேன். லைஃப்பில் வந்து 14 வருஷத்தில் சென்னை விட்டு வெளியே போகணுன்னு எனக்கு ஆசை வந்ததே கிடையாது. ஆனால் முதல்ல வேணாம், மறுபடியும் ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. சென்னைக்கு விட்டு வெளியே போயிடலாங்கிற ஒரு வந்துச்சு. ரொம்ப வலிச்சுது. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணிச்சு, என்னடா இது முட்டி மோதிட்டோம், 14 வருஷம் மோதிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் மோத முடியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 30-35 வயசு வரைக்கும் எவ்வளவு மோதினாலும் பரவாயில்ல, மோதி பார்க்கலாம். முடியாதுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமையோடு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருப்போம். லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சாதாரண ஃபோன் வந்திருக்கும், இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃபோன் வந்திருக்கும், ஓரளவுக்கு நல்லபடியான காஸ்டியூம் வந்திருக்கும். அது 5 வருஷத்துக்கு முன்னாடியோட நீங்கள் வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு கெயின் வாழ்க்கையில் இருந்திருக்கும். எனக்கு வெயிட் கெயின் இருக்க மாதிரி, அது மாதிரி லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எல்லாத்தோட லைஃப்லையும் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே. ஆன்லைனுக்குள்ளே போய் யூடியூப்பில் போய் ஷார்ட்ஸை பார்த்தோம்னா காதில் அடித்து ஊற்றுறான், இல்லைன்னா வந்து சென்டிமெண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக் அள்ளி ஊற்றுறான். இதுவே மோட்டிவேஷன் ஸ்பீக் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குதுன்னு வைங்களேன். எனக்கே அது பிடிக்காது. நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணல, டிமோட்டிவேட் பண்ணி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். என்னெல்லாம் எது டிமோட்டிவேட் பண்ணிச்சோ அதெல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி இது மோட்டிவேஷன் ஸ்பீக்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்காட்டியும் சரி, அது உங்களோட பர்சனல் விஷயம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு லவ்வை பற்றி ஒரு 2 ரீல்ஸ் பார்க்குறீங்க. நீங்கள் ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே இன்ஸ்டாகிராம்லேயும் அதான் காட்டும், ட்விட்டரில் அதான் காட்டும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அதே தான் காட்டும். எப்படி அமேசான்காரன்ட்ட ஏதாவது ஒரு ஒரு குண்டாவையோ இல்லை ஒரு குடத்தையோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னு ஏதோ ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதே தான் காட்டும்ல. அவன் எப்படி வந்து நம்ம டேட்டாவை திருடி வைக்கிறானோ அதே மாதிரி நம்ம என்ன வீடியோஸை பார்க்குறோம், என்ன ஆடியோஸை கேட்குறோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லா சோசியல் மீடியா ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அது ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு அதையே காட்டிக்கிட்டு இருப்போம். லவ் ஃபீலிங்கில் இருக்கானா லவ் ஃபீலிங்லேயே இருக்கட்டும், அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கானா சந்தோஷத்துலேயே கிடக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆப் வந்து என்ன டிசைட் பண்ணுதோ அந்த எமோஷனுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வாழாமல் கொஞ்சம் அதையெல்லாம் யோசிக்கலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஆப் பண்ணிட்டு இருக்குது, நம்ம அதுலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கலாம், நம்மளை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அந்த 4 மணி நேரத்தை அந்த சோசியல் மீடியாவை வச்சு பணம் சம்பாதிக்க பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? ஏன் அதை யோசிக்கக்கூடாது? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ நீங்கள் பேசின வீடியோ போடுறீங்களா, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஒரு 100 பேர் 150 பேர் பார்ப்பீங்களா? பார்த்துட்டு போங்க, அதை பற்றி கவலை கிடையாது. அந்த 150 பேரில் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க தான் எனக்கு கான்செப்ட். 10% பேர் லைக் பண்ணால் எனக்கு பெரிய சந்தோஷம். அது என்னைக்காவது ஒரு 10,000 வியூ போட்டும், என்னைக்காவது 1,00,000 வியூ போட்டு அது போகிறத பற்றி என்னைக்கு வேணாலும் நடக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்மளோட வேலை செஞ்சு முடிக்கிறது மட்டும்தான், வீடியோ பேசுறது மட்டும்தான். பேசி முடிச்சுட்டு போட்டுருக்கேன், அவ்வளோதான். அது என்னைக்கு வேணாலும் ஓடட்டும். பேசி முடிச்சு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டுக்கூடாது. நம்ம தலைவர் மாதிரி தான், ரஜினி சார் சொன்ன மாதிரி தான், வேலையை செய், கடமையை செய், பலன் வரும். பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்ல, பலனை எதிர்பார். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஒரு கடமையே பார்த்துட்டு இருக்காது. ஒரு வீடியோ வந்துருச்சு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அது என்னைக்கிடா அது 1,00,000 வியூ போகும், 10,000 வியூ போகும், அந்த வீடியோவே பார்த்துட்டு இருந்தால் வீடியோ வியூ போயிடுமா? அதுக்கப்புறம் ஒரு நாளே போயிடுதே. நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு, ஏதாவது ஒரு கண்டென்ட் போய் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். அது ரீச் ஆகும்போது பேசிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தான் பேசிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அன்புடன் பாட்காஸ்டில் வந்து கொஞ்சம் இணைந்திருங்கள். அது ரெகுலராக ஒரு டைமில் நான் லைவ்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக லைவில் பேசலாம். அது ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். டெய்லி 1 hour பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கான நேரம் வரும்போது, அதுக்கான டாபிக் வரும்போது, அதுக்கான விசிபிலிட்டி வரும்போது கண்டிப்பாக டெய்லி இரவு நேரத்தில் ஒரு 9:30 to 10:30 அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்த நேரத்தில் வந்து ரெகுலராக ஒரு 1 hour வந்து நம்மளுடைய லைவில் வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது நீங்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து நடக்கும்னு நம்புகிறேன். யாருமே இல்லைனாலும் ஒரு 2 பேர் வந்தால் கூட அந்த 2 பேருக்காக உட்காந்து பேசுறதுக்கு நான் ரெடி. ஏன்னா நம்ம இப்போ உட்காந்துருக்கோன்னா 2 பேரும் நம்ம கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயமா நான் கருதுவேன். ஸோ வாங்க, கண்டிப்பாக பேசுவோம், சரிங்களா?
நியூ இயர்லேருந்து தமிழ் நியூ இயர்லேருந்து ரெகுலராக வந்து டெய்லி நைட் 9:30 to 10:30 பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ வந்து வரும். ஒன்று ப்ரீமியரில் வரும், இல்லை லைவில் வரும். நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அன்புடன் பாட்காஸ்டில் தயவு செய்து அனைவரும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாரதி. வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம்.